மாதா தேவி துவம் என்னும்படியாக உலகுக்கு தாயாகி நிற்பவள். மாதரம் பத்மமாலினி விமுக்தி பலதாயினி மாதா தேவி துவம் என்று பலவாறாக ஆன்றோர்கள் போற்றி புகழ்கின்றனர். தயாதேவியான அலர்மேல்மங்கை தாயார் இருள் தரும் மாஞாலத்தில் ஒளியாக கருணை கடாட்சத்தோடு பக்தர்களை ரட்சிக்க இதோ அஸ்வவாகனத்திலே குதிரை வாகனத்திலே புறப்பட்டு விட்டாள். அதோ ஜெகஜோதியாக இதோ வந்து கொண்டிருக்கிறாள். இதோ ஆர்த்தியை நன்றாக சேவித்துக் கொள்ளலாம், நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ளலாம். திருமலையிலே அமுதக்கடலாய் விளங்கும் ஸ்ரீனிவாசனிடத்திலே பக்தர்களை சேர்க்கிறாள். இவளின் சிபாரசினாலே தான் ஸ்ரீனிவாசனும் மனமிறங்கி பக்தர்களுக்கு ஏற்படும் சம்சார பயத்தை, தாபங்களை, தாரித்யம் போன்ற அனைத்து துன்பங்களையும் களைந்து விடுகிறாள். இவள் திருவடியிலே சரண் அடைபவர்களை அணைத்துக் கொள்கிறாள் என்கிறார். சேர்க்கும் திருமகள் சேர்த்தியல் மன்னுதல் சீர்பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இயக்காமடிவில் இணையடிகள் பார்க்கும் சரணத்தில் பற்றல் நன்னிலை நாம் பெறும் பெரு ஏற்கின்ற எல்லையெல்லாம் களையற எண்ணினவுமே என்கிறார் சுவாமி தேசிகன். தாயாரின் அனுகிரகத்தை எப்பேற்பட்டது என்று எல்லோருக்கும் தலைவனாய் எல்லாவற்றிலும் அனுபவிக்க தவிட்டாத அமுதமாய் பெரிய பிராட்டியரோடு பிரிவில்லாத ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளில் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா வகைகளிலும் கைங்கரியங்களை செய்ய விரோதியாக இருந்த கர்மங்கள் அனைத்தும் கழிய பெற்று, அதாவது விரோதியாக இருக்கும் கர்மமே இந்த குதிரை